அவரு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா மக்கள் வந்து ஒரு நிமிஷம் கலங்கிடுவாங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு மக்கள் யோகம். அஜித் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா? திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இப்ப ரெண்டு கட்சிகளுக்குமே 7.5 சனி நடந்துட்டு. ரெண்டாவது அடுத்த எலெக்ஷன் அப்படிங்கிற வரும்போது அது முடியும் போது இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற லீடர்ஸ் நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க. த்ரிஷா அவர்களோட ப்ரீவியஸ் பேட்டியில பாத்தீங்கன்னா அவர் வந்து அவங்க என்ன ஆகணும்னு கேட்டதுக்கு சிஎம் ஆகணும். இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூலைல இருந்து வர்ற அக்டோபர் வரைக்கும் இந்தியன் எக்கானமி டவுன் ஆகிற டைம். 2029 திமுக மற்றும் பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடாது. ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் லக், இத உங்க ஜாதகத்துப்படி எப்படி உங்க விதியை மாத்தலாம் அப்படின்னு சொல்றதுதான் பேச்சு. இப்போ எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற வரிசையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 நாளா 6 அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பொதுமக்கள் கருத்தாவே இருக்கு. சோ இந்த மாதிரியான நேரத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளிக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு பிளஸ்ஸா இருக்கும், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு மைனஸா இருக்கும்? மு.க. ஸ்டாலின் அவர்களோட பிளான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிருந்தாலுமே அவர் வந்து அவர் மனசுக்குள்ள 2 வருஷம் 3 வருஷம் நம்ம சிஎம்மா இருந்துட்டு பேட்டனை பாஸ் பண்ணிடுவோம், டெபுட்டியில இருந்து இத பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கறது தான் அவரோட ஆசை. முதல் இது. ரெண்டாவது அவர் தொகுதியில அவரு தோத்து அவர் அழுத சீட்ஸ்ல எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பட் ஜாதக ரீதியாவே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஏறுமுகமா இருக்காது, என்னைக்காச்சும் ஒரு நாள் இறங்கு முகம் ஆகணும். பட் ஒரு நல்ல விஷயம் அவரு பேட்டனை பாஸ் பண்ணிட்டாரு உதயநிதி தான் அப்படிங்கிற மாதிரி. உதயநிதி அவர்கள் ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா திமுகவோட வரலாறே பாத்தீங்க அப்படின்னா எப்போ முதல் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தும் சரி, இல்ல போன அதிமுக கவர்மெண்ட் வரைக்கும் சரி, திமுக ஆளும் கட்சியாக பல விமர்சனங்கள் இருந்தாலும் எதிர்கட்சி அப்படிங்கிற போது ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா தான் இருப்பாங்க. அண்ட் விஜயோட டென்யூர் இதோட முடியுதோ இல்ல அடுத்த டைம் விஜய் வர்றாங்களோ இல்லையோ, திமுக தான் வந்து பிரதான எதிர்கட்சியா இருப்பாங்க. எம்ஜிஆர் காலம் வந்து 3 டேர்ம்ஸ், 3 அவங்க இருந்தாலும் அடுத்ததுல திமுக மறுமலர்ச்சியாகி வந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் திரும்ப ஜெயலலிதா அம்மையார் வரும்போது எதிர்கட்சியா மாறினாங்க. திரும்ப அதே மாதிரி ட்ரெண்ட் தான் இதுலயும் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி. சனி சொல்லுவாங்க, சனி 7.5 வருஷம் சனி நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. நீங்க மேக்சிமம் அவங்க 2 பேர்த்து கட்சி ஆரம்பிச்ச டேட்டா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த கட்சியோட ஜாதக அமைப்பா இருந்தாலும் சரி, இப்ப 2 கட்சிகளுக்குமே 7.5 சனி நடந்துட்டு. சோ சனியோட தாக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா லீடர்ஷிப் மாற்றத்தை கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் விஷயம், திமுக இப்போ ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்ப அதிமுக அன்பார்ச்சுனேட்லி அது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எடப்பாடி ஐயா மீது பல பேத்துக்கு பர்சனலா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பிடிக்கும். ஆனால் சந்தர்ப்ப வசம் சூழ்நிலை வசம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் சேஞ்சஸ் வரும். ரெண்டாவது அடுத்த எலெக்ஷன் அப்படிங்கிற வரும்போது அது முடியும் போது இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற லீடர்ஸ் நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க, அரசியல் களத்துல இருக்க மாட்டாங்க. புதுசு வர்ற டைம் அது, யங்ஸ்டர்ஸ் வந்து கட்சிக்குள்ள வர்ற டைம் அது. சோ 2031 கம்பேர் பண்ணும்போது 36ல திராவிட கட்சிகள் அதுல திராவிட கட்சிகள்ல ஒரு கட்சி ரொம்ப பவரா இருக்கும். ஓகே, இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அரசியலுக்கு வரணும்னு யங்ஸ்டர்ஸ் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்சியில டப்புன்னு கண்டிப்பா இப்பவே சேர்த்தரலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ டிவி கீழ தான் வந்து இணைஞ்சு இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோம். சோ ஆப்வியஸ்லி விஜய் அந்த நம்பிக்கையை காப்பாத்துவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையே இருக்கு. ஹம்சாவை பத்தி இப்போ சொல்றேன், ஹம்சா விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு ராஜயோகம் இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வரமும் ஒரு ராஜயோகம். சோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு அந்த ராஜயோகம் இருக்கிறது. ராஜயோகம் இருக்கா இல்லையாங்கிறது பார்த்தா நீங்க அவங்க 3 பேர்த்தோட நான் கலைஞரையுமே சேர்த்திக்கிறேன் இதுல. கண்டிப்பா சரிங்களா? ஜெயலலிதா, கலைஞர் மற்றும் எம்ஜிஆர் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சூரியன் ஆதிக்கம் கொண்டவர்கள். சூரியன் ஆதிக்கம் கொண்டவங்க வந்து அடுத்தவங்களுக்கு கீழே அவ்வளவு சீக்கிரம் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன் எம்ஜிஆரும் கலைஞரும் பிரிஞ்சாங்க அப்படிங்கறதே காரணம் அதுதான். 2 பேருக்குமே சூரியன் ஆளுமை அப்படிங்கிற போது நான் எதுக்கு உனக்கு கீழே இருக்கணும், நீ என்னோட ஃபேமஸ் ஆயிருவியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதுக்கு வந்து ஒரு காரணம். ஜெயலலிதா அம்மையாருக்கும் சூரியன் ஸ்ட்ராங். சரி, அந்த மாதிரி ஒரு கேப்பபிளான லீடரா
தளபதி விஜய் அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் இருப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிஎம் விஜய் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் மற்றும் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் அதிகாரமான கிரகங்கள். சந்திரன் சுக்கிரன் என்ன பண்ணும் அப்படின்னா, எமோஷனல் சைடு, மக்களோட எமோஷனல் சைட விஜய் ஈஸியா பிடிச்சிருவாரு. இந்த கரூர் சம்பவமா இருந்தாலும் சரி, இல்ல திமுக வந்து அந்த எஸ்ஓபியை வந்து வச்சு இது பண்ணாலும் சரி, அவரு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா மக்கள் வந்து ஒரு நிமிஷம் கலங்கிடுவாங்க. சோ அந்த தலைவர்களுக்கு இருந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ராஜயோகம். தளபதி விஜய் அவர்களுக்கு மக்கள் யோகம், மக்களை ஈஸியா கவர்ந்தெழுக்கிற தன்மை அவருக்கு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமால நம்பர் 1 இருந்துட்டாரு, இப்ப அரசியல்லையும் நம்பர் 1 ஆயிட்டாரு. சோ இந்த நம்பர் 1 இடத்த பிடிக்க வேற யாராவது வர வாய்ப்பு இருக்கா, இல்ல இதுல இருந்து ஏதாவது மாற்றங்கள் அவர் ஜாதகத்துல இருக்கா? இல்ல, நீங்க சினிமாவே பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவங்க ஆரம்பத்து காலத்துல இருந்து அவர் நம்பர் 1 இல்ல. விஜய் காலத்துல நெக் டு நெக்கா இருந்திருப்பாங்க ரஜினி மற்றும் கமல் அவர்கள். அதுக்கப்புறம் விஜயா அஜிதா அப்படிங்கிற கான்ட்ரவர்சி எப்பவுமே ஓடும். ஆனா இப்ப அரசியல் காலத்துல இப்போ இருக்கிற பிரசன்ட் சினாரியோ பாத்தீங்கன்னா விஜயா உதயநிதியா அப்படிங்கிற சினாரியோ தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மக்கள் வந்து குறைச்சு எடை போடுற இதா வந்து நம்ம வச்சுக்க கூடாது. நிறைய பேர் இப்போ கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. என்னன்னா, அவர் ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ஏத்திருக்க கூடாது, அப்போ பிஜேபி வந்து பின்னாடி இருந்து கண்ட்ரோல் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா இதனால டிவிகே காங்கிரஸோட பிரச்சனை வந்து வருமா அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஏன் 2029 திமுக மற்றும் பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடாது? எவ்ரி பாசிபிலிட்டி ஓபன் ஆகும் அப்படிங்கிற போது அதே மாதிரிதான். சோ இனி வரும் அரசியல் களம் இந்த வருஷம் எப்படி வந்து ஓட்டு ரிசல்ட் அன்னைக்கு எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருந்தாங்களோ, ரிசல்ட் அன்னைக்கு மட்டும் இல்ல, அடுத்த ஒரு 5 நாள். ஏன்னா அவர் பதவி ஏற்கிற வரைக்கும் அந்த ஒருத்தர் தீ குளிக்கிற கூட போயிட்டாரு. அதெல்லாம் ரொம்ப சோகமான விஷயம் தான். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, அரசியல் தனி, தனி மனித வாழ்க்கை தனி. அதனால பெரிய எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் இருந்தா பரவாயில்ல. கண்டிப்பா அஜித் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா? இல்ல, இது அந்த ராதன் பண்டிட் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அஜித் தான் வந்து ட்ரை பண்ணிருக்காரு. அப்பவே வந்து அவங்க அவர் ஒத்துக்கல அப்படிங்கிற போது நம்ம கேள்விப்பட்டோம். பட் அஜித்தோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே அஜித் வந்து ஒரு தனிமை விரும்பி தான். அவர் ஜாதகத்திலயுமே அந்த பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஏன்னா அவர் ஜாதகத்துல சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நிலைத்தன்மை இருக்காது. சந்திரன்கிறது மூவிங், எப்படின்னா ஒரு சந்தின்னு சொல்லுவாங்க. ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி கட்டத்துல சந்தி மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆனா அவங்களுக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். அது கரெக்டா அவரோட ஜாதகத்துல அவரோட டிராவல் ஃப்ரீக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஆல்ரெடி அரசியலுங்கிறது பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற களம். இவங்கனால பிரச்சனை அப்படிங்கறது ஹேண்டில் பண்ண முடியும், பட் விரும்ப மாட்டாங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா எழுதி வச்சுக்கோங்க, 2031 வருஷம் தேர்தல்ல அஜித் வந்து மறைமுகமா ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையும் நான் இப்பவே எக்ஸ்க்ளூசிவா சொல்லிட்டேன். சோ பெரும்பாலும் ஒரு ஆக்ட்ரஸ் பத்தி ஊரே பேசி கொண்டிருக்குன்னே சொல்லலாம். சோ த்ரிஷா அவர்கள் அரசியல் களம் வரலனாலும் அரசியல் கூடயே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. த்ரிஷா அவர்களோட ப்ரீவியஸ் பேட்டியில பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் ஜெயலலிதா அம்மையார் தான். ஃபர்ஸ்ட் படம் இன்டர்வியூக்கு அவங்க என்ன ஆகணும்னு கேட்டதுக்கு சிஎம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அரசியல் களம் அதுக்கு சம்மதிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்ல. அரசியல் தாண்டி பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கறதா. சோ விஜய் அவர்கள் மேனிஃபெஸ்டோலயே சொல்லியிருந்தாரு 4000 ரூபாய் தரேன் அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு போகாத இளைஞர்களுக்கு. பட் இந்த ஜாப்ஸ் எல்லாமே ஏஐ திருடிக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா ஏஐ வந்தனாலதான் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காம போகுது, இல்ல இனிமேலும் ஏஐ ஃபுல்லாவே வந்துரும், எல்லாத்துக்குமே ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் வந்துரும் அப்படின்னு பல பேர் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது எப்படி மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, நீங்க அவர் வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கறதே அதுக்குள்ளேயே ஒரு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னா, வாண்டடா சில பேர் வந்து வேலைக்கு போக பிடிக்காமயே வந்து இருப்பாங்க. சில பேர் வேலைய அன்பார்ச்சுனேட்லி லூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. சோ அவர் அறிவிச்ச திட்டத்துக்கு எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பா வரப்போகுது. எந்த திட்டமா இருந்தாலுமே அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. அது கடைசியில சின்ன பிராக்கெட் மாதிரி போட்டு அதோட இது சொல்லுவாங்க தெரியுங்களா? அது மாதிரி அவர் அறிவிச்ச திட்டங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரப்போகுது, முதல் விஷயம். 2வது விஷயம், வேலை பறி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது நம்ம ஒரு 1950s இருந்து பேசுவோமே. 1950s அந்த கிரீன் ரெவல்யூஷன்,
ப்ளூ ரெவல்யூஷன், அப்புறம் ஒயிட் ரெவல்யூஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த துறைகள் எல்லாமே வந்து செழிப்படையவே ஆரம்பிச்சது இந்தியாவில். 2027ல ஸ்கில் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அண்ட் எல்லா புத்தகங்கள்லையும் எல்லா அந்த ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஏஐக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இனிமேல் வரும் அப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மேபி இது 2027 2028லயே கவர்மெண்ட் அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா we will be an early adapter. இல்லைன்னா நம்ம வந்து அதை லூஸ் பண்ண தான் செய்வோம். என்ன அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது கண்டிப்பா லூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன்ஸ் வந்து எப்பவும் முன்னிறுத்தி போற மாதிரி நம்ம அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிரும் கண்டிப்பா. சோ இது எக்ஸ்க்ளூசிவா சொல்லணும் அப்படின்னா 2027ல ஸ்கில் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அண்ட் ஏஐ வில் பி a பார்ட் ஆஃப் அவர் லைஃப். 2026ல இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி ஏதாவது மாபெரும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் சொன்ன விஷயம் தங்கம் வாங்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம கேஸ், பெட்ரோல், டீசல் இது மூணுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்துக்கோங்க, மோஸ்ட்லி தேவைப்படும்ல யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் இது ஏதாவது பெரிய ஒரு டிசாஸ்டரோ இல்ல ஏதாவது ஒரு பெரிய அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில எப்படி பேண்டமிக் வந்ததோ அந்த மாதிரி சூழ்நிலை திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்போ நியூஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஹண்டா வைரஸ் பத்தி நிறைய பேர் தெரியல. ஆனா ஃபாரின் மீடியாஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹைப் பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் 40% மோர்டாலிட்டி ரேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூலைல இருந்து வர்ற அக்டோபர் வரைக்கும் இந்தியன் எக்கானமி டவுன் ஆகிற டைம். அண்ட் நல்லா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா பிஎம்மோட ஸ்பீச்ல எப்பவுமே ஒரு விஷயத்தை அவர் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கிரிப்டிக்கா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவார். இது வந்து டிமானிட்டைசேஷன்ல இருந்து டிமானிட்டைசேஷன் முன்னாடி பாத்தீங்கன்னா நான் நாட்டை சுத்தம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாரு. சைலண்டா சம்பவம் செய்யற காய். சோ அவர் வந்து கண்டிப்பா வந்து வர்ற நாட்கள்ல ஏதோ ஒரு சம்பவம் வந்து லோடிங். ஏன்னா நீங்க ரீசெண்டா இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்கன்னா முதல்ல 6% இம்போர்ட் வரியா இருந்தது, இப்ப 15% ஆயிருச்சு தங்கத்துக்கு. ஒரே நாள்ல அவர் சொல்லி அடுத்த நாள்ல 15% ஆயிருச்சு. சோ இது ஏதாவது சம்பவம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா சம்பவம் இருக்கு. ஜூலைல இருந்து அக்டோபருக்குள்ள நாடும் நாட்டு மக்களும் கவனமா இருக்க வேண்டிய டைம். அண்ட் சென்னைக்கு இந்த வருஷம் டிசம்பர்ல ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து வரக்கூடிய புயல் வந்து சென்னைக்கு வந்து கண்டிப்பா இந்த டைம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா உங்களோட சேனல் நேமே வந்துட்டு ஃபேட் சேஞ்சர். சோ இது எதனால அப்படி சொல்றீங்க, இல்ல என்ன இதோட மோட்டிவ்? இப்போ அதுக்குண்டான பதில் வந்து இப்போ பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்துல இருந்தே போயிருவாங்க. இப்போ தமீம் அன்சாரி அவர்கள் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்டிட்டுக்கு வந்து நீங்க கொடுக்க கூடாது, அவர் ஜோதிடர். இப்போ சயின்டிபிக்கா போயிட்டு இருக்கிற டைம்ல நீங்க ஜோதிடத்தை திணிக்கிறீங்க, ஜோதிடம்ங்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு டாக்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. அவரு ஒரு நீட்டா ஒரு கதை சொல்லியிருந்தாரு, இந்த இளங்கோவடிகள் செங்குட்டுவன் கதை சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் சொன்ன கதை ஃபுல்லா கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னா இளங்கோவடிகள் பிறந்தப்போ அந்த ராஜதோதிரர் என்ன சொன்னாரு அப்படின்னா இவர் பேரும் புகழோட வாழ்வாரு, அதனால இவரையே ராஜாவா முடிசூடிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஏன்னா அந்த காலத்துல புலவர்களை விட ராஜாக்களுக்கு தான் பேர் வந்து ரொம்ப பேரும் புகழும் இருப்பாங்க அப்படின்ட்டு. சோ இத பொய்யாக்கணும் அப்படிங்கறதுக்காக இளங்கோவடிகள் வந்து ஒரு துறவி ஆயிட்டாரு, துறவியை ஒரு போயட் ஆயிட்டாருன்னு வைங்க. ஆனால் இப்ப வரைக்குமே பேசப்படக்கூடியவர் தமிழ் இலக்கியத்துல சிலப்பதிகாரம் இல்லாம உங்களால எதுவுமே கொண்டு வர முடியாது. நம்ம வழிபடுற கண்ணகி சிலப்பதிகாரத்தோட நாயகி. செங்குட்டுவன் வந்து என்னதான் நார்த் இந்தியால போய் கல் எடுத்து வந்து கோயில் கட்டியிருந்தாலும் செங்குட்டுவன் ஒரு அரசனோட இதுதான். ஆனால் இன்னும் நம்ம கூட ஒரு இம்மோர்டலா ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறது இளங்கோவடிகள். சோ இங்க ஜாதகம் பொய்யாயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜாதகம் வந்து என்ன சொல்லுச்சு, இவரு பேரும் புகழோட வாழ்வாரு, அது இல்ல அப்படின்ட்டு. சோ என்னோட ஃபேட் சேஞ்சர் அப்படிங்கறதுமே உங்களோட டெஸ்டினி இப்படி இருக்குன்னு நான் சொல்ல போறது இல்ல. ஏன்னா இப்போ ஒரு ஜாதகத்தை இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், அம்பானி பிறந்த நேரத்துலதான் என் பையனும் பிறந்திருக்கான், அப்ப ஏன் என் பையன் அம்பானி ஆகல? சில பேர் என்ன இருப்பாங்கன்னா அது வந்து கர்மா இருக்கு, நீ வந்து ஒரு புண்ணியம் செய்த ஆத்மா, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின்ஸ் பிறகுறாங்க,
ட்வின்ஸுக்கே வந்து வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கிறது. கண்டிப்பா. சோ ஏன் அப்படி பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த கிரகத்தோட காரகத்துவம் அப்படிங்கிறது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு செவ்வாய் இருக்கு, எனக்கும் செவ்வாய் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கடன்னால பிரச்சனை, எனக்கு பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை, நோயினால பிரச்சனை, எனக்கு வம்பு வழக்குனால பிரச்சனை. என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, உங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. சோ ஃபேட் சேஞ்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அழகான ஒரு ப்ராவர்ப், லக்க நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. லக்கு அதிர்ஷ்டம் வேணும், அரசியல் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்பாங்க. 200% உண்மை. ஏன் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு சீடு, லக் அப்படிங்கிறது மழை. சரிங்களா? மழை வந்தாதான் சீடு வந்து மலரும். அதே மாதிரி மழை சும்மா வந்துட்டு சீடை நட்டே வைக்கல, மழை சும்மா வந்து என்ன பிரயோஜனம்? சோ ஹார்ட் ஒர்க் அண்ட் லக், இத உங்க ஜாதகத்துப்படி எப்படி உங்க விதியை மாத்தலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஃபேட் சேஞ்சர். ஓகே சார், ரொம்ப நன்றி. திரும்ப இது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு சந்திப்பு திரும்ப நிகழ்த்துவோம். இந்த மாதிரி பல கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூஸோட அவங்களோட டெஸ்டினேஷன் எதை நோக்கி போகுது, அது எதுவா மாறாது அப்படிங்கறத திரும்ப நம்ம ஃபேட் சேஞ்சரோடயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார். நன்றி மேடம்.